ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, இது 400G6 இந்த மாடலில் வந்து கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ரிஃபப்ளிஷ் பண்ணுற வெண்டார். ஆக்சுவலாக அவங்க வந்து டோட்டல் ஆஃப் மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, பயாஸ் பாஸ்வேர்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமிஷன் அந்த லோகோ கஸ்டமருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனியோட லோகோ வந்து அதில் அப்பியர் ஆகுது. ஸோ ஆன் பண்ண உடனே இப்போ ஹெச்பின்னு நம்மளுக்கு பாப்பப் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அது ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ சம்திங் டிசிஎஸோ இல்லை காக்னிசென்ட்டோ இல்லை மற்ற ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட லோகோ வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வைஸில் பார்த்திங்கன்னா பயாஸ் பாஸ்வேர்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். பயாஸ் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற டூல் வந்து பார்த்திங்கன்னா RC அன்லாக்கர். ஸோ ஹெச்பியில் மேக்ஸிமம் மாடல்ஸுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ 8 MB 16 MB மேக்ஸிமம் 32 MBயில் சம் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இதுக்கான சப்போர்ட் இப்போதைக்கு இல்லை. பட் இது வந்து எல்லாத்துக்கும் அன்லாக்கிங் ப்ரோ புக், எலைட் புக், ஜெட் புக்கு, க்ரோம் புக்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்பிளில் T2 இந்த சிப்புக்கு முன்னாடி இருக்கிறது 2016க்கு முன்னாடி இருக்கிற எல்லா மாடலுக்குமே இது வந்து பாஸ்வேர்டு வந்து அன்லாக் பண்ணி கொடுக்குது. தென் அப்புறம் அந்த லோகோ ரிமோட் வந்து இது வந்து ப்ராப்பரான வழி கிடையாது. ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் அன்லாக் ஆகலை. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்ததில் அதில் ப்ராப்பராக வந்து லோகோ வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ நம்ம மேனுவலாக ஹெக்ஸ் எடிட்டரில் போட்டு தான் நம்ம வந்து லோகோ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம தான் இவ்வளோ நாள் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி ஏன் இதனால் அப்படின்னா, நம்மளுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. மேபி நம்ம வந்து இதுதான் ஆக்சுவலாக நான் இதில் ஆல்ரெடி இது பண்ணது ஒரு 30 நம்பர்ஸ் கிட்ட பண்ணி அன்லாக் பண்ணி கொடுத்த பயாசஸ் நம்மளுக்கு ரெகுலராக கொடுப்பாங்க அவங்க. சும்மா நிறைய மாடல்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பெய்டு சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோகோ இருக்குது ப்ளஸ் வந்து பயாஸ் பாஸ்வேர்டு இருக்குது. இது எப்படி நம்ம அன்லாக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போது RC அன்லாக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பயாஸ் வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி RC அன்லாக்கரில் விட்டாலே போதும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ புக் 400G6 SSF மாடலு சீரியல் நம்பர் வந்துருச்சு, மேக் அட்ரஸ் எம்டியாக இருக்குது, SKU நம்பர் வந்துருச்சு, பில்ட் ஐடி, ஃபியூச்சர் பைட் எல்லாமே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒரு நம்ம இந்த மாடலுக்கு மேபி நம்ம வந்து இப்போ ஒரு கிளியர்மி பயாஸ் வந்து ஹெச்பி சைட்டில் இருந்தோ இல்லை பேக் கேப்ஸில் இருந்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி போடுறோன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா, சேம் சீரியல் நம்பர் இருக்காது, பில்ட் ஐடி இருக்காது, ஃபியூச்சர் பைட் இருக்காது, மற்ற இதோட டேட்டா வந்து கம்மிட் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங்கான சிஸ்டமில் இருக்கிற பேக்கப் பின்ன தான் வந்து ஒர்க்கிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் அந்த மிஷினோட சீரியல் நம்பரு, அதோட ஆக்டிவேஷன் ப்ராடக்ட் கீ எல்லாம் மட்டும்தான் சேமாக. நம்ம இப்போ ஒரு 30-40 மிஷின் இருக்குல்ல, 2-3 மிஷின் இருந்தால் கூட ஒரே சீரியல் நம்பர் எல்லாத்துக்கும் என்ரோல் ஆகும். ஸோ தனித்தனியான சீரியல் நம்பர் அதோட அந்த மிஷினுக்கான சீரியல் நம்பர் நம்மளால் பர்டிகுலராக பண்ண முடியாது. ஏன்னா இப்போது கமர்ஷியல் நான் கமர்ஷியல்னு இருக்குது, கன்சியூமர் கமர்ஷியல்னு இருக்குது. இந்த கன்சியூமர் மாடலுக்கான பயாஸை நம்ம ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான DMI டூல்ஸ் இருக்குது. ஹெச்பி சைடில் வந்து கொடுக்குறதோ இல்லை லெனோவோ சைடில் வந்து கொடுக்குறதோ இந்த மாதிரியான மேனுஃபேக்சர் சைடில் வந்து கொடுக்குற டூலை வச்சு நம்ம ஈஸியாக அந்த பயாஸை வந்து அன்லாக் பண்ணி ஸோ நம்மளுக்கான டேட்டாவை வந்து கமிட் பண்ணிக்கலாம். பட் கமர்ஷியல் மாடல்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் மோட அன்லாக் பண்ணுறது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் பெருசு. இப்போ ஹெச்பியை பொறுத்தவரையிலும் ஹெச்பியில் ஒரு இப்போ ஒரு பயாஸை நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி அதை வந்து ஒரு SMC பின் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த SMC ஃபைலை வாங்கணும் அப்படின்னா சம் சார்ஜஸை நம்ம வந்து பே பண்ணணும். மேபி இன்கேஸ் என்ன வாரண்ட்டி அப்படின்னும் போது ஈஸியாக அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் தோ அது வந்து வாரண்ட்டி பயாஸ் லாக் ஆகிருக்கு அப்படின்னும் போது அது ஏன்னா நம்மளோட மிஸ்டேக்னால தான் நம்ம லாக் பண்ண பாஸ்வேர்டை மறந்துருப்போம். ஸோ அதை நம்ம ரெட்ரை பண்ணி SMC பின் ஃபைலில் வாங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அதுக்கான ஈஸியான வழி வந்து RC அன்லாக்கர். நம்ம மேனுவலாக பயாஸ் வந்து பயாஸ் ஷிப் எடுத்து அதில் இருக்க பின்னை வந்து ரீட் பண்ணி அந்த பின்னை நம்ம RC அன்லாக்கரில் போட்டோம்னா அது வந்து பயாஸ் பாஸ்வேர்டு இப்போ வந்து ஆயிடுச்சு. ஸோ பயாஸ் பாஸ்வேர்டை வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மாடல், சீரியல் நம்பர், SKU நம்பர், ப்ராடக்ட் கீ, அதுக்கப்புறம் விண்டோஸோட ஆக்டிவேஷன் கீ, இது எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ என்னென்னா ஒரு அன்லாக் பண்ண வெர்ஷன் இதில் கீழே வந்துருச்சு பாருங்கள். இது இப்போ நான் ட்ராக் பண்ணதுனால இந்த அன்லாக்டுன்னு ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மெத்தடில் வந்து அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோகோ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன்.
நான் காலம்ஸை 10க்கு மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது நான் லோகோன்னு சர்ச் பண்ணுறேன். லோகோன்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு லோகோ மேலே OZ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லா மாடல்லையும் இந்த மாதிரி லோகோன்னு வந்துடுமோ அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இந்த மாடலுக்கு கொஞ்சம் G4 G5 இந்த மாடலுக்கு வந்து G6 வரையிலுமே இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில இதில் ஜிஃப்னு இருக்கும், ஒரு சில இதில் லோகோன்னு இருக்கும், ஒரு சில மாடலுக்கு நம்ம மேனுவலாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸோ அந்த டிஎம்ஏயை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ G3க்கு முன்னாடி இருக்க மாடல்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பயாஸை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டெல் மாடலுக்கு வந்து பயாஸை வந்து ரீசெட் பண்ணியிருப்போம். அதே ப்ராசஸ் படி நம்ம அதோட சீரியல் நம்பர் எடுத்து சீரியல் நம்பரை வந்து நம்ம போட்டு அந்த சீரியல் நம்பருக்கு அந்த பயாஸை வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பின்னையும் இந்த பின்னையும் மெர்ஜ் பண்ணி ஒரு புது பின்னாக வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாடலுக்கு வந்து இதுதான் ஒரே மெத்தட். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரீடிங்ஸ் வந்து இப்போ கஸ்டமரோட அந்த பின் அந்த லோகோவோட கோடிங் இது. ஆக்சுவலாக இதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் நார்மல் FFஐ வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த இடத்துல பின் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஹெச்பியோட லோகோ வந்து இது தான். ஸோ நம்ம இதை வந்து நம்ம முன்னாடி இருக்கிறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை 100% அதுக்கான லோகோ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்துக்கோங்க, இது பழைய மாடல் பழைய பின்னு. இதில் நான் லோகோன்னு சர்ச் பண்ணால் அந்த லோகோ வந்து வந்துடும். இதுவே நான் அன்லாக் பண்ணால் நம்ம இப்போ எக்ஸைட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன், அந்த ஃபைல் இல்லை, ஏன்னா நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு பயாஸை நீங்கள் வச்சிங்க, மறுபடியும் இதை வந்து ரைட் பண்ணி அந்த பின்னில் வச்சு பயாஸ் ஐசியில் வச்சு திருப்பி நீங்கள் சால்டரிங் பண்ணிட்டீங்க போர்டில் அப்படின்னா 100% அதுக்கான பயாஸ் பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. தென் அதோட லோகோவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு மெத்தட் நம்ம பயாஸை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை இதேமாதிரி பயாஸ் எதனா பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். இதோட எல்லா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸெடிட்டர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே நம்ம வந்து அந்த டெலகிராம் சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்லேயே நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வீடியோஸை வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு கண்டிப்பாக அது பலனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.